ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டிலே எப்படி இட்லி பொடி செய்யலாங்கிறத பார்ப்போம் வாங்க. 1 கிலோ வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். 1/2 கிலோ கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவு வரமிளகாய் எடுத்திருக்கேன். இதில் வெள்ளைப்பூண்டு, அப்புறம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை 2 கொத்து எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வாங்க. இப்போ வெள்ளை உளுந்தை ஃபஸ்ட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வெள்ளை உளுந்தை வறுக்கணும். வெள்ளை உளுந்தை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பொருளாக போட்டு வறுக்கணும். நல்லா கைவிடாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொன்னிறமாகிற வரையும் வறுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ இதை வறுத்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு. மீடியம் ஃப்ளேவுக்கு கொஞ்சம் மேலே வச்சு எடுத்தோம்னா நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அடுத்து கடலைப்பருப்பு வரும். இப்போ கடலைப்பருப்பை அதேமாரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொன்னிறமாகிற வரையும் வறுத்து எடுக்கணும். அதேமாரி பொன்னிறமாக வறுத்து இதையும் வறுத்து எடுத்துக்கணும். இதை வறுத்துட்டு இதையும் காட்டுறேன். இப்போது கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிப்போம். இதுக்கப்புறம் வரமிளகாயை போட்டு வறுத்து எடுக்கணும். அடுத்து வரமிளகாயை வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வரமிளகா நல்லா வறுபட்டுருச்சு. வரமிளகாவை வேறு பாத்திரத்துக்கு மாட்டிக்கணும். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு இந்த கருவேப்பிலையை பொரிச்சு எடுத்துக்கணும். சேல்ஸ் பண்ணுறதுக்காக அதிகமான பொருள் போட்டு வறுத்து எடுக்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு தேவைன்னா இப்போ 1 டம்ளருக்கு 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, 1 டம்ளர் உளுந்துன்னா 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, அதுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகா போட்டு பொருள் எல்லாமே கம்மியாக போட்டு வறுத்து வீட்டுக்கு அரைச்சிக்கலாம். நான் சேல்ஸ் பண்ணுறதுக்காக அதிகமாக போட்டு வறுத்துக்கிறேன். உங்களுக்கு அளவு கம்மியாக வேணுன்னா அது மாதிரி கம்மியாக போட்டு வறுத்துக்கலாம். பெருங்காயம், கட்டி பெருங்காயத்தை நுணுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டு அதையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பொரிச்சு அதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு யாருக்காவது இட்லி பொடி வேணும்னா 1/4 கிலோ 100 ரூபாங்கிற ரேட்டுக்கு நான் போட்டு கொடுக்குறேன். பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் வாங்குவாங்க. உங்களுக்கு வேணும்னா நம்பர் அதில் டிஸ்கிரிப்ஷன் போடுறேன். நீங்கள் வேணும்னா அதில் ஃபோன் நம்பர் எடுத்து வாங்கிக்கோங்க. இப்போ எல்லா பொருளையும் வறுத்து எடுத்தாச்சு. எல்லாத்தையும் அரைச்சிட்டு பாக்கெட் போட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அவ்வளோதாங்க, நம்ம இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. பாக்கெட் போட்டாச்சு. இது மாதிரி எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா, இட்லி போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சுடு சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். வீட்டில் செஞ்சு